என்ன மாமா வீடியோ எடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க? என்ன வேற என்ன பண்றது? இப்ப அவன் இப்ப குட்டி போடுற வரைக்கும் இப்படிதான் உட்காந்துருக்கோம். போன தடவை நம்ம இப்படி உட்காந்துருந்தோம். போன இப்ப எத்தனை 4:30 நைட்டு 12 மணி 4:30 மணி வரைக்கும் குட்டி போடுறது. ஆமா 7 மணி வரைக்கும் அந்த இடத்த விட்டு நான் எந்திரிக்கல. நானு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இத்தனைக்கும் அன்னைக்கு காய்ச்சல். கரெக்டா இன்னைக்கு எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. உடம்புலாம் செம்ம வலி, த்ரோட் பெயின், உட்காரவே முடியல எனக்கு. இருந்தாலும் கரெக்டா எப்படி தெரியுமா நடந்துச்சு? ஆக்சுவலா குட்டி போட்டது நான் எப்படி தெரியுமா பார்த்தேன்? நான் உள்ள டிவி போன் பார்த்துட்டு இருந்தேன். நேத்து எனக்கு அந்த போன தடவை குட்டி போட்ட சவுண்ட் எனக்கு அந்த பீப் சவுண்ட் கேட்கும்ல, கீச் கீச்சுன்னு சவுண்ட் கேட்கும்ல. ஸோ அந்த சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு, நேத்து கேட்டுச்சு. சடனா ஓடி வந்து பார்த்துட்டு தான் நைட் போய் விடிய கேமரா ஆன் பண்ணி செக் பண்ணி போட்டுருந்தோம். கேமரா இங்கே தான் வச்சிருக்கோம். நம்ம பிளாக்கி குட்டி போடுறதுக்கும் அவரோட மூவ்மெண்ட் பார்க்கறதுக்காகவுமே தான் இந்த கேமரா ஃபிட் பண்ணோம். இது ஒரு நாள் ஃபுல்லா என்னோட ட்ரைனேஜ் குள்ள கிடந்துச்சு. ஆனா அப்படி இருந்து ஒர்க் ஆகுது. ஆனா நைட் விஷன் வந்து கிளியரா இருக்காது, பகல் விஷன் சூப்பராவே இருக்கும். ஓகேவா? நீங்க எனக்கு தூங்கின மாதிரி தான். நாங்க 2 பேரும் விடிய ரொமான்ஸ் பண்ண போறோம் நாய்க்குட்டில உட்காந்து. இது ஸ்பேஸா இருக்கா? இது இவனுக்காகவே வந்து நாங்க பில்ட் பண்ணது. அப்பா ஃபுல்லாவே அப்பா தான் கட்டினாரு. வெளியில இருந்து ஆள்லாம் இருக்குங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து கல் வாங்கிட்டு வந்து சிமெண்ட்லாம் போட்டு அப்பா எல்லாமே இது பண்ணாங்க. சீட்டு போட்டு பேக் சைட்ல ஆறு ஓடுது. ஓகேவா? இந்த ஆக்சுவலா இந்த பக்கம் வழியா தான் நாங்க கீழே ஆத்துக்கு போவோம். பட் இந்த க்ளோஸ் பண்ணிட்டு இது பண்ணியாச்சு. ஏற்கனவே இந்த கோழி கூட வச்சிருந்தோம் மெயின. அதுக்கப்புறம் ஜன்னல் வந்துட்டு நாங்க தெரியுற மாதிரி ஃபுல்லாவே ஓப்பன் வைக்கிற மாதிரி நாங்க ஜன்னலுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த டப்பு வந்துட்டு சாய் குழந்தை பிறந்து இங்க வரும்போது நான் வாங்கிட்டு வந்தேன். எதுக்குன்னா அவனை உட்கார வச்சு குளிப்பாட்டுறதுக்கு. பட் இப்ப என்ன இருக்கு, அவனோட கிளாத்ஸ் இதுலதான் வச்சுக்குவேன் சாயோடது. பட் இவளோட ஃபர்ஸ்ட் பிரசவத்துக்கும் நான் இதுக்குள்ளதான் அவங்கள வச்சுட்டு இங்கே இப்படி உட்கார்ந்து இருந்தேன். செகண்ட் பிரசவத்துக்கும் ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுனது இவனை இதை எடுத்துட்டு வந்து இங்க வைக்கணும்னு சொல்லிதான். தென் இதெல்லாம் என்னோட நைட்டிஸ் கிளாத்லாம் வந்துட்டு நான் வந்து தனியாக எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதோட வேஸ்ட்டு. இப்போ இவனுக்காக இந்த பெட்ஷீட் போன தடவை 3 பெட்ஷீட் நாங்கள் நாசாக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் சடன் பிளான் இல்லை, வாங்கி வைக்கணும்னு நினச்சி வாங்கலை. ஸோ இந்த பெட்ஷீட் எடுத்தாச்சு. அடியில் கார்ட்போர்ட் போட்டிருக்கோம். நீ நாளைக்கு எல்லாம் சொல்லு. போண்டே இப்போ 72 நாள் பக்கம் ஆச்சு. 72 நாள் குட்டி போடுறதுக்கு. 72 நாள் குட்டி போட்டு 20 நாள் நான் வீட்டுல இருந்து பார்த்தேன். இவனையும் என் குட்டியும் வீட்டுல இருந்து என் வேலை 10 நாள் முன்னுக்கே போடாம 10 நாளைக்கு முன்னுக்கே வந்துட்டு. ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம். அப்ப அதனால நாங்க இது பண்ணல. அப்ப அதனால என்னடா சரி 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 கத்தாது. குட்டி போடுறதுக்கு முன்னாடி நாங்க வந்துட்டு லீவ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் பக்கம் இவங்க கூட இருந்தேன். 1 மாசம்னு வச்சுக்கோங்களேன். இது கூடயே இருந்து அதுக்கப்புறம் கேமரா ஃபிட் பண்ணி குட்டிங்க ஓரளவுக்கு ஃபீட் எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டார்டர் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஒர்க்குக்கே போனேன். இப்போ அப்படி இல்லை, 1 வீக் தான் இருப்பேன். ஏன்னா செல்ஃபா பார்த்துக்குவோம். போன தடவை வந்து குட்டி போட்டு யூரினா இருந்தாலும் மோஷனா இருந்தாலும் நாங்க வந்து கூட்டிட்டு போனாதான் போவா, இல்லைன்னா அது வரைக்கும் அவன் போனதில்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு லக்கி சாமி சொல்ல பிச்சு எல்லாமே கேட்டுக்காரு. நான் சொல்ற பிச்சு கேட்க மாட்டாரு, ஆனா மாமா சொல்றது எல்லாமே கேட்டுக்குவோம். இப்போ ஈவினிங் வந்துட்டு சடனா எனக்கு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. ஏன்னா அம்மா நாளைக்கு ஊருக்கு போறாங்க. அப்போ என் மாமா காலை சொல்லிட்டு தான் இருந்தாங்க, சடனா நீங்க நைட்டு குட்டி போட்டாலும் போட்டுரும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ நான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். சடனா எனக்கு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. நான் என்ன பண்ணேன், சரி இவர் மேல எனக்கு சரியான கோவம் இருந்துச்சு. ஏன்னா இந்த ரூம்க்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட்லாம் லைட் போட்டு விட்டுருந்தாரு. இந்த தடவை ஒண்ணுமே கண்டுக்கல. இவன் அந்த அளவுக்கு கேர் பண்ணவும் இல்லை. சுத்தமா நாங்க எல்லாம் போன தடவை எங்க கூடயே வச்சிருந்து பேபி மூவ்மெண்ட் வரைக்கும் நாங்க கேப்சர் பண்ணோம். 2 தடவை ஸ்கேன் பண்ணோம். எந்தமா அம்மா 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 மாடி லாக்கி எந்த ஐடியா நீங்க தானே கூடுமா கூப்பிடு பண்ணி ஓட்டலாம் பண்ணி ஜூலி ஜூலிங்க பிளாக்கி சாரி கூட கூட பிளாக்மா வேற வண்டி என்னடி நீ நீ புள்ளைய பார்க்குற வழியே பாரு கும்பல பொடி சரியா? அப்போ எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. வந்து பாக்குறேன் லைட் இல்ல, கார்போர்ட் இல்ல. நான் போன் எடுத்துட்டு வந்தனால ஓகே ஆச்சு. குட்டி கீழே கிடக்கு. இவன் அந்த பலூன் மாதிரி ஒரு அந்த இதோட வரும்ல, குட்டியோட குழந்தையோட வரும்ல, அதெல்லாம் ஃபுல்லா பிரேக் பண்ணி இவன் சாப்பிட்டான். ஃபுல்லா ப்ளீடு. குட்டி கீழே கிடக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. லாக் ஓபன் பண்ணி உள்ள வந்து குட்டியை மேல தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கேட்டே ஓப்பன். ஃபைனலி நம்ம செகண்ட் பிரெக்னன்ட்ல பிளாக்கியோட ஃபர்ஸ்ட் குட்டி. ஓகேவா? எதிர்பார்க்கல. திடீர்னு சவுண்ட் கேட்டுச்சு. ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில நம்ம ஃபுல்லாவே கூட தான் இருந்தோம். செகண்ட் பிரெக்னன்சில நான் சடனா பிளான் பண்ணல. திடீர்னு சவுண்ட் கேட்டுச்சு. உடனே வந்து பார்த்தா இவர் இருக்காரு. நல்ல சவுண்ட். நீ ஃபோன் எடுத்து மேல வைக்க ஃபோன் சவுண்ட் போட்டு அடி அதுக்கு பட்டி கரம் வைக்குதுல்ல.
என்ன வச்சீங்க கண்ணே கை குத்தும் போதெல்லாம் வேணும் போய் பிளாக்கி ஸ்டே பிளாக்கிமா கொண்டு வா பிளாக்கிக்கோ சரியான சவுண்ட் கேக்குதா இந்த சரியா ஓ அப்படியே வர்றீங்க எல்லாம் அப்படி இருக்காங்க இல்லம்மா பயங்கர சவுண்ட் விட்டுட்டு இருக்காங்க தொடக்க கூட ஏய் ஜூரி ஸ்டே நோ ஃபுல்லா லிக் பண்ணி பால் கொடு தொடச்சு ஈரம் ஃபுல்லா நக்கி வச்சிருக்கான் தொடக்க போன தடவை நாங்க ஃபுல்லா க்ளீன் பண்ணி எடுத்தோம்ல இந்த தடவை நாங்க வரதுக்கு முன்னாடி ஓகே ஒண்ணு கிடக்கட ஒண்ணு பாப்பா கொடுக்கட்ட அப்ப ஒரு அம்தாரி வந்துட்டு போல வந்துச்சு இப்போ சப்புனாரு அதுக்குள்ளதான் இவர் நக்கறாரு எல்லாம் நீங்க கிடக்கலாம் விட்டு பிளாக்கிமா ஸ்டே இதா பிடிச்சாரு அவ்வளவு சீக்கிரம் பிடிக்காது. ஆமா கிடா குட்டியா இது? போன தடவை கிடா கொடுத்தா போட்டு ஆமா ஃபர்ஸ்ட் கிடா குட்டி தான் பிடிச்சி இல்ல இந்த கிடக்கடா பாத்துக்கோமா இதுதான் மாமா ஓவர் தனம் பால் குடி நோ இருமா என்னம்மா கமலே பால் குடிக்குதே இரு இந்த சேட்டை தான் உங்ககிட்ட ஆவாதுங்கிறது என்னது தேவசேனா இவங்க மகேந்திர பாகுபலி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஆம்பளை பிள்ளைன்னு அர்த்தம் மகேந்திர பாகுபலி அவங்க அப்பா இங்க இல்ல கேரளாவில் இருக்காரு பத்தேரியில இருக்காரு ஸோ அதனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் இவங்க தேவசேனா இவர் தான் மகேந்திர பாகுபலி